இந்த காவேரி கிட்ட சாரி கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விடுங்க பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்க. என்ன காவேரி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு, நான் யமுனாக்காக தான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு, சாரி காவேரி, இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஆனால் இவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பற்றி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க, அதான் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பேச வேண்டியது என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. பாவம் காவேரி அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நிவின். இதெல்லாம் பார்த்து யமுனா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா காவேரி எல்லா சாமானையும் வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க வண்டியில். இதெல்லாம் பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறார் காவேரின்னு சொல்லிட்டு கீழே வராரு. வந்தோடனே வந்து அவங்ககிட்ட சண்டை போகிறாரு. ஏன் காவேரியை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏன் பொண்டாட்டி எதுக்கு கூட்டின்னு போகிறீங்க, காவேரி விட்டுட்டு போங்கங்க, காவேரி ஏன் பொண்டாட்டிங்க என் கூட அனுப்புங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து தடுக்க வராங்க. குமரன் வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, காவேரி ஓன் பொண்டாட்டியா, காவேரிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. தள்ளி விடுறாரு. அப்படியே வந்து மேலே கை வச்சு அப்படியே தள்ளுறாரு. குமரனும் விஜய் வந்து ஆக்ரோஷமாக அப்படியே இடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்து நிவின் வந்து அவங்கள விலக்கி விட்டுட்டுருக்காரு. இங்கே பார்ப்பா, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காது, முதல்ல இங்கேருந்து போ, உனக்கும் எங்களுக்கும் எந்த வந்து சம்மந்தமும் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு, அதெல்லாம் கிடையாது, ஏன் பொண்டாட்டி நீங்கள் கூட்டின்னு போனால் நான் கேட்க தான் செய்வேன், சொல்லு காவேரி, நான் உன் புருஷன், சொல்லு காவேரி, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு விஜய். அதுக்கு காவேரி வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த விஜய் வந்து சொல்ல மாட்டேல, எதுவுமே சொல்ல மாட்டேல காவேரி, இப்படி இருக்க போறியா காவேரி, அவங்களோட போக போறியா காவேரி, என் காவேரி கண்டிப்பாக உங்களோட வரமாட்டான், நான் நம்புகிறேன், அவருக்கு என்ன தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்ட காவேரி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்னடி அந்த பையன் சொல்கிறான், நீ தேடி போவியாமே, தேடி போயிடுவியா நீ அப்படின்னு. அம்மா அது வந்துமா, இங்கே பார்டி, எக்காரனை கொண்டு அந்த பையனை தேடி நீ போன உன் அம்மா இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ, உன் அம்மா வேணுமா, அந்த ஏமாத்தினா அந்த பையன் வேணுமான்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு காவேரியால் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அம்மா நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா அறுது சொல்கிறாங்க. நான் என்னக்கா பண்ணுவேன், ஏன்க்கா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, பாவம் அவர் எப்படி வந்து கதறாரு பார்த்தல, என் மேலே அன்பு இல்லைன்னா இப்படி வந்து கதறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தாண்டி, உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அப்புறம் ஏன்டி உன்னை போக சொன்னார், அதுதான்க்கா இப்போ வரைக்கும் எனக்கும் புரியல அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரிடி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலக்கா, நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு நிமிஷமும் ஒன்றுமே புரியலக்கா, விஜய் வந்து நான் துடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, உண்மையிலே விஜய் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்காரோ, நான் தான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டேனான்னு எனக்கு தோணுதுக்கா அப்படின்னோடனே, இங்கே பாருடி அம்மா, நீ வந்து அவங்க வீட்டுக்கு போனேன் அவ்வளோதான், உன்னை வைக்கவே வைக்காது, அதுக்கப்புறம் அம்மாவை நம்ம பார்க்க முடியாது, கொஞ்ச நாள் நீ அமைதியாக இரு காவேரி, அதுதான் நல்லது அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க காவேரி. விஜய் வீட்டுக்கு வந்து காவேரி வராங்க. அதை பார்த்துட்டு காவேரிக்கு பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. விஜய்க்கும் தாத்தா எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாமா காவேரி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறார் விஜய். பார்த்தா வந்து கையில் பேக்கோடையும் சாவியோடையும் வராங்க. சாவியை கொடுத்துட்டு போகலாம் தான் வந்து, வீட்டு சாவியை அப்படி சொல்லணும். எல்லாருமே அதிர்ஷ்டம் அடைகிறாங்க. உடனே வந்து விஜய் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னை விட்டுட்டு போயிடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அது முகத்திலேயே வந்து காட்டுறாரு எக்ஸ்பிரஷன். அதை பார்த்துட்டு காவேரி அமைதியாக இருக்காங்க. நான் வரேன் தாத்தா, நீ ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, இவ்வளோ நாள் வந்து என் குடும்பம் எனக்கு முக்கியம் தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல தாத்தா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்றார் விஜய். அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நிற்கிறாங்க. என்ன காவேரி, இதுதான் இறுதி முடிவா, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணுமா, என்னை விட்டுட்டு போயிடுவியா காவேரி, நான் உன்னை போக விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு கையை வச்சு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், விடுங்க அப்படின்னு. நான் விட முடியாது காவேரி, எக்காரனை கொண்டு நீ என்னை விட்டுட்டு போகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், உங்கள் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக வந்து இப்போ கேட்குறீங்க. இங்கே பார், நான் போக சொல்லலை, நான் போக சொன்னால் நீ போயிடுவியா என்னை விட்டுட்டு, போக முடியாது காவேரி பயங்கரமாக கத்துறாரு. என்ன பண்ணுறது, எல்லோரும் தவிக்கிறாங்க.